என்னுடைய கேள்வி, எத்தனை பேர் உங்கள் தாயின் கர்ப்பத்தில் ஜெபம் செய்தீர்கள்? எத்தனை பேர் உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உபவாசம் போட்டீர்கள்? எத்தனை பேர் யாரும் பண்ணலையே, அப்புறம் ஏன் சார் காப்பாத்தினாரு? அப்ப காப்பாத்தின ஜெபமா சார்? இல்ல சார், காப்பாத்தினது அன்பு சார். எப்பேற்பட்ட தேவன்! அவருக்கு மறைவா நீ எங்க போவீங்க? உங்களை தெரியும்னா உங்க பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்க விருப்பங்கள் அவருக்கு தெரியும், உங்கள் ஜெபங்கள் அவருக்கு, உங்கள் ஆசைகள் அவருக்கு தெரியும், தேவைகள் அவருக்கு தெரியும். இதுக்கு பேர் நான் விசுவாசம். வெளிப்பாடு வரும்போது விசுவாசம் வருகிறது. அப்படியே துதிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆபிரகாம் ஜெபித்தான் அல்ல, ஆபிரகாம் துதித்தான். துதித்தான். ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பெரியவர், கட்டாயம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீங்க ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இருளும் உமக்கு மறைவாய் இருளும் என்னை அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் அவருக்கு. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை என் உள்ளந்திரியங்களை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்க கைக்குள்ளதான் இருக்கு. 3 நாள் ஜெபிச்சிட்டோம்ல, அதை உன்னை 3 நாள் ஜெபிக்கணும்னு மனசுக்குள்ள அந்த விருப்பத்தை கொடுத்தது ஏன் அப்புறம் அடுத்த 3 நாள் உன்னால ஜெபிக்க முடியல? ஆமா, கை எடுத்துட்டாரு, உனக்கு வரல. அது அதனால நம்ம மேன்மை பாட்டு ஒண்ணுமே. அவர் தாமே உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்ய. மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீங்கி போயிற்றே. புதிய ஏற்பாட்டுல எதை பத்தி மேன்மை பாராட்டக்கூடாது. ஐயா பெரியவர், தியாகமானவர் பழைய ஏற்பாடு. ஏன்னாங்க சுய இதுல வந்தாங்க. புதிய ஏற்பாட்டுல எல்லாம் இலவசமா வந்திருக்கிறான். அதான் பவுல் சொல்றாரு, அப்போலோவை குறித்து மேன்மை பாராட்டாத, பவுலை பத்தி மேன்மை பாராட்டாத, பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். நியூ டெஸ்டமென்ட்ல ஹீரோ வர்ஷிப்பே கிடையாது. there is only one hero, super hero, Jesus Christ, the crucified Jesus Christ is the supreme hero. நீர் என் உள்ளந்தினை கை கொண்டிருக்கிறேன், தாயின் கர்ப்பத்தில் என்னை. என்னுடைய கேள்வி, எத்தனை பேர் உங்கள் தாயின் கர்ப்பத்தில் ஜெபம் செய்தீர்கள்? எத்தனை பேர் உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உபவாசம் போட்டீர்கள்? எத்தனை பேர் வந்து சில ஜெபங்கள் பேர சொல்லி பயமா இருக்கு, ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு. இது ஜெபங்கள்லாம் நீங்க எத்தனை பேர் பண்ணீங்க? நம்ம யாரும் பண்ணலையே, அப்புறம் ஏன் சார் காப்பாத்தினாரு? அப்ப காப்பாத்தின ஜெபமா சார்? இல்ல சார், காப்பாத்தினது அன்பு சார். அன்பு. அன்பிலே நிலைத்திருந்தால் தேவனிலே நிலைத்திருப்பாய். அன்பில் அறியாதவன் தேவனை அறியான். காலையில சொன்னேன், அந்த வசந்த ஒரு தடவை சொல்றேன். ஏவாளுக்கு எல்லா அறிவும் இருந்துச்சு, ஆனா கர்த்தர் நல்லவர்ன்ற அறிவு இல்லை. உனக்கு எந்த அறிவு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரே ஒரு அறிவு இருக்கும் என்றால் உன்னை சுற்றி நடக்கிற எதற்கும் நீ முறுமுறுக்க மாட்டாய். தேவன் இதை நன்மையாய் மாற பண்ணுவார். யோசேப்பை அடைச்சு வச்சது கர்த்தர். ஏன்னா அவன் உயர்த்தணும்னு நினைச்சார். நீ உங்க அப்பாட்ட போகாத, நீ வந்து உன் சகோதரரை பார்க்க போன, எல்லாரும் உன்ன இடத்துல கொண்டு வருவேன். இன்றைக்கு யோசேப்புடைய ஆட்சியை பற்றிய கல்வெட்டுகளை பார்க்குறான் எகிப்துல, பிரமிடுகள்ல. யோசேப் ஒரு பெரிய ஆட்சியாளன் இருந்தான், அவன் காலத்தில் இவ்வளவு விளைஞ்சிச்சு, இப்படிலாம் உலகமே வந்து பஞ்சத்தில் இருந்தப்ப எகிப்து மட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. அதான் போட்டிருக்காங்க கல்வெட்டில், சித்திரமாக வரைஞ்சிருக்காங்க. அன்புக்குரியவர்களே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடினால் உண்மை துதிப்பேன். துதி வருதாங்க. உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்ட பூமியின் தாழ்விடங்கள் விசித்திர உணர்வு உருவாக்கப்பட்டது, எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. அல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் உங்கள் எலும்பை பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படுறீங்களா? நான் பார்க்க விருப்பப்படல, ஆனால் என்னை பார்த்தா எலும்பு எனக்கு தெரியாது. ஆனால் என் எலும்பெல்லாம் கைத்தட்டு மாதிரி என்னென்ன எலும்பெல்லாம் அவர் தெரியுது, எலும்பு மஜ்ஜை எல்லாம் அவர் தெரியுது. எவ்வளோ நல்ல தேவன், நல்ல தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கீங்க. உங்கள் ஜெப பாதுகாப்பில் இல்லை, தேவனுடைய அன்பு பாதுகாப்பில் இருக்கீங்க. இப்போ ஜெபம் என்பது உறவாடுதல். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை இடக்காது.